வளர்ந்த உடனே இவருக்கு இன்னொரு பிரச்சனை, இந்த மாட்டையும் பார்த்துக்கணும், பூனையும் கவனிச்சிக்கணும், அப்புறம் இந்த வளர்ந்த இந்த கீரைகள் இதெல்லாம் அறுவடை பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி உதவிக்கு போன உடனே அவர் தலையில் அடிச்சுப்பார். சரி, ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா இந்த ஊரில் ஒரு விதவை பெண் இருக்காங்க, அந்த விதவை பெண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு கூட மாட ஒத்தாசை செய்வாங்க, உங்களையும் பார்த்துப்பாங்க, மாட்டையும் பார்த்துப்பாங்க, பூனையும் பார்த்துப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிரிக்கிறீங்க போல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, கூட்டு போங்க அப்படின்னு போல. ஆமாம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் துறவி தானே, பாவம் அவளும் பாட்டு இருந்துட்டு போட்டேன், யாரும் இல்லாத அனாதன்றீங்க, சரி வரல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கூட்டு போயிடுவார். கூட்டு போன உடனே இந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எல்லாம் பார்க்கும்பொழுது துறவிக்கு அந்த சமயம் வரைக்கும் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மாவை பார்த்து இவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்து அவர் மனசுக்குள்ளே காதல் அரும்ப ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் மழை பெய்யும், அப்புறம் குளிர் எடுக்கும், அப்புறம் மீதி கதையெல்லாம் நீங்களே இமேஜினேஷனில் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு துறவியாய் வந்து தான் எதை செய்ய வேண்டும், எதை நான் பெற வேண்டும் என்பதற்காக அந்த துறவு நிலையை கொண்டாரோ அந்த துறவு நிலை வீணாக போயிடும். நாம் யாரும் துறவு கொள்ள வேண்டியதில்லை. நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம், ஒரு குழந்தையாக வந்தோம், எதையுமே கொண்டு வரல, வெறும் நிர்வாணமாக வந்தோம், எதை பற்றியும் கவலை இல்லாமல் வளர்ந்தோம். நமக்குன்னு ஒரு முத்திரை குத்துனாங்க, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் பேர் கிருஷ்ணகுமார், இவன் பேர் பாஸ்கர்னு.